சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் இனி வாரத்தில் 2 நாட்கள் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் என்று DGP உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். DGP அவர்களோட இந்த உத்தரவின் பின்னணி என்ன? இந்த 2 நாட்கள்ல எந்தெந்த நேரத்தில் இந்த குறைதீர்ப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் தேங்கியுள்ள புகார் மனுக்களை உடனடியாக விரைந்து தீர்ப்பதற்காக பொதுமக்கள் குறைகளை வாரத்தில் 2 நாட்கள் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒன்றை அறிமுகப்படுத்தி DGP மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொதுமக்களின் புகார்கள் மற்றும் குறைகளுக்கு விரைவாகவும் திறம்படவும் தீர்வு காணும் நோக்கில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் மகேஷ்குமார் அகர்வால் மாநிலம் முழுவதும் காவல் அதிகாரிகளுக்கு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை 2 மணி நேரம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு நாள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள், அதாவது DSP, SP, DIG, IG, மாநகர காவல் ஆணையர்கள் ஆகியோர் தங்களது அலுவலகங்களில் நேரடியாக இருந்து பொதுமக்களின் கோரிக்கைகளை, புகார்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களின் குறைகளுக்கு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் தீர்வு வழங்க வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல் அதிகாரிகள் வழக்கு விசாரணை, நீதிமன்ற பணிகள், கூட்டங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணிகளில் அடிக்கட்டு ஈடுபட்டு வருவதால் அவர்களை சந்திக்க பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தவிர்க்கும் நோக்கிலேயே இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அலுவலகத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும். அவசர பணி காரணமாக வர இயலாத சூழலில் தங்களுக்கு பதிலாக அடுத்த நிலை அதிகாரியை நியமித்து குறை தீர்ப்பு கூட்டத்தை நடத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரிகளின் பங்கேற்பு தொடர்பான விவரங்களை காவல்துறை தலைமை அலுவலகம், அதாவது DGP அலுவலகத்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் DGP இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.